ஒரு ஏஜ்லேயும் ட்ரான்சிஷன் இருக்குமில்ல, அது இந்த ஏஜ்னு தான் நினைக்கிறேன். எப்போவுமே பர்த்டேனா ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் டெக்கரேட் பண்ணி கேட்பாங்க. இது மெலினாவோட 9th பர்த்டே. ஆனால் எந்த டெக்கரேஷனும் வேண்டாம், எனக்கு சிம்பிளான கேக்கும் போதும். ஆனால் ஒரு 3 விஷயம் கேட்டிருந்தா: பிரியாணி, சிக்கன் 65, ஃப்ரெண்ட்ஸோட மூவி நைட் வித் ஸ்லீப் ஓவர், இன்னொன்று பார்ட்டியில் கேம்ஸ் ப்ளே பண்ணணும்னு. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு. நான் பிரியாணி, சிக்கன் 65 இந்த குக்கிங் வேலையில் இறங்கிட்டேன். அக்காவும் தம்பியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க தான் எனக்கு கட் பண்ணியிருந்தாங்க. மேலே இருக்கிற ஸ்கின்லாம் மட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன். கரெக்டான ஷேப்பில் சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க. பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுவேனா அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். எனக்கு கார்த்திக் உடம்பு சரியில்லை. ஸோ நான் தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். திங்ஸ்லாம் வாங்கலான்னு காரை ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்டார்ட்டே ஆகலை, பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை வர சொல்லி போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு தான். பட் ஒரு வழியாக அவள் கேட்ட மாதிரி பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டேன். கூட பீட்சாவுமே கேட்டிருந்தாங்க பசங்களுக்காக. ஸோ பீட்சாவுமே வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து விஷ் பண்ணி கேக் கட் பண்ணியாச்சு. அவங்க மூவி நைட் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, ஸோ மூவி தான் பார்த்துட்ருக்காங்க. கூடவே பாப்கார்ன், ஜூஸு, ஸ்நாக் எல்லாமே போயிட்டுருக்கு. நினச்ச மாதிரி பர்த்டேக்கு என்னெல்லாம் கேட்டாலும் பண்ணி கொடுத்தாச்சு.